டெக் பிளஸ். இன்னைக்கு நாம ரொம்பவே பரபரப்பா பேசப்பட்டு இருக்க ஒரு விஷயத்தை பத்தி தான் பார்க்க போறோம். சோ அது என்ன விஷயம் அப்படின்னா, புதுவகை திருட்டு, பொதுமக்களே உஷார், காவல்துறை எச்சரிக்கை. ஒரே மாதிரியாக இருக்கும் செல்போன் எண்ணிலிருந்து அழைத்து நூதன முறையில் திருட்டு, இப்படிதான் நிறைய நியூஸ் வந்துகிட்டு இருக்கு. ஸோ இது எப்படி பண்றாங்க, யாரு பண்றாங்க அப்படின்னு யாருக்குமே தெரியல. ஸோ நிறைய பேர் என்ன சொல்றாங்க, வட இந்தியர்கள் தான் இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இதை எப்படி பண்றாங்க அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கண்டிப்பா இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. இதுல நிறையவே விஷயங்கள் சொல்லியிருக்கேன். இது எந்த முறையில பண்றாங்க, எப்படிலாம் இதை பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத இந்த வீடியோல ஃபுல்லா விளக்கி சொல்லியிருக்கேன். ஸோ மறக்காம வீடியோ வாட்ச் பண்ணுங்க. இன்றைக்கி நம்ம ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். என்ன அந்த விஷயம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, செல்ஃபோன் எண்ணில் நூதன மோசடி, புதுவகை திருட்டு, பொதுமக்களே உஷார் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வாட்ஸ்அப்பில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போதைக்கு வந்து தகவல்கள் வந்த வண்ணமே இருக்குது. ஸோ அதாவது எப்படி சொல்கிறாங்க அப்படின்னா, உங்களோட எண்ணிலேருந்தே உங்களுக்கு கால் வந்து உங்களை மிரட்டுறாங்க, பணம் கேட்டு மிரட்டுறாங்க அப்படின்னு சொன்னாங்க. அதுபோல் பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா ஃபேஸ்புக்கில் அவங்களோட அக்கௌண்ட் மாதிரியே ஒரு புது அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணி அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வந்து மெசேஜ் பண்ணி, நான் எமர்ஜென்சியாக இருக்கேன், ஸோ எனக்கு வந்து இந்த நம்பருக்கு வந்து கொஞ்சம் நீங்கள் பேமெண்ட் பண்ணுங்கள், நான் மெடிக்கல் எமர்ஜென்சியில் இருக்கேன்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து பணத்தை வசூல் பண்ணதா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூஸும் வந்துக்கிட்டு இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு தடவை ஒரு நூதனமான திருட்டு வகையில் வந்து திருட்டு பண்ணிகிட்டே தான் இருக்காங்க. ஸோ இதெல்லாம் எப்படி பண்ணுறாங்க, உங்கள் நம்பர்லேருந்து எப்படி கால் வரும், என்னோடய நம்பர்லேருந்து எனக்கே எப்படி கால் வரும் அப்படின்னு நிறைய பேர் கேட்டாங்க. ஸோ கேட்டதுக்காக வந்து இந்த வீடியோ நம்ம பண்ணுறோம். ஸோ அது எப்படி பண்ணுறாங்க அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் இப்போ பண்ண போகிறேன். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா நான் என்னோடய மொபைலில் வந்து ஸ்க்ரீன் ரெக்கார்டர் ஆன் பண்ணியிருக்கேன். ஸோ நான் 2 மொபைல் வச்சுருக்கேன். ஒரு மொபைலில் உங்களுக்கு வந்து நான் காட்டுறேன் பாருங்கள். ஸோ நான் வோடஃபோன் சிம் யூஸ் பண்ணுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா தெரியும், மேலே பாருங்கள், என்னோடய ஃபோன் நம்பருக்கு என் நம்பர்லேருந்தே கால் வருது. ஸோ இதுதாங்க, இது எப்படி பண்ணுறாங்க அப்படின்னா, இது ஃபுல்லாகவே பார்த்துப்பீங்க அப்படின்னா இன்டர்நெட் கால். ஸோ இது போல் இன்டர்நெட் மூலிமா நம்மளால் கால் பண்ண முடியும். ஸோ இதை காட்டுறதுக்காக தான் உங்களுக்கு பண்ணிடுறேன். ஸோ இது போல் உங்களோட நம்பர்லேருந்து உங்களுக்கு கால் வந்துச்சு அப்படின்னா அது வந்து கம்பல்சரி ஒரு ஃப்ராடு பீப்புள் தான் உங்களுக்கு கால் பண்ணுறாங்க. இந்த மாதிரி கால் வந்துச்சு அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக பயப்படாதீங்க. ஸோ நீங்கள் வந்து தைரியமாக ஃபேஸ் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற போலீஸ் ஸ்டேஷனில் போய்ட்டு நீங்கள் பயப்படாமல் கம்ப்ளைண்ட் கொடுங்க. நீங்கள் இது மாதிரி கம்ப்ளைண்ட் கொடுக்க தான் இது போல் கில்லர்ஸ்லாம் வந்து போலீஸால் வந்து ஈஸியாக வந்து ட்ரேஸ் பண்ண முடியும். ஸோ சைபர் கிரைமுக்கு வந்து இது ஒரு நல்ல ஒரு ஹெல்ப்பாக இருக்கும். ஸோ எல்லோரும் இது போல் வந்து நீங்கள் கம்ப்ளைண்ட் கொடுக்க முன் வந்தீங்க அப்படின்னா தான் இது போல் ஃப்ராட் வேலை பண்ணுறவங்களையெல்லாம் பிடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இது வந்து ஒன்றுமே கிடையாது, ஒரு ஆன்லைன் திருட்டு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது போல் நிறையவே அப்ளிகேஷன்கள் இருக்குது, உங்கள் நம்பர்லேருந்து உங்களுக்கு கால் பண்ணுற மாதிரி செய்ய முடியும். அந்த அப்ளிகேஷன்லாம் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா மத்திய அரசாங்கத்துக்கு வந்து தடை பண்ணிக்கிட்டு தான் வந்துக்கிட்டு இருக்காங்க. அப்படி இருந்தும் பார்த்தீங்க அப்படின்னா இல்லீகலாக நிறைய அப்ளிகேஷன் வெளியில் உலாவிக்கிட்டு தான் இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து நீங்கள் இந்த போல் கம்ப்ளைண்ட் பண்ணுறதை வச்சு தான் அவங்களால வந்து அதெல்லாம் கண்டுபிடிக்க முடியும். ஸோ இது போல் வந்துச்சு அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக பயப்படாதீங்க. பக்கத்தில் இருக்க ஸ்டேஷனில் கண்டிப்பாக கம்ப்ளைண்ட் கொடுங்க. ஸோ இது வரைக்கும் வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதில் நிறையவே விஷயங்கள் சொல்லியிருக்கேன். ஸோ செல்ஃபோன் வச்சுக்கிறது முக்கியம் இல்லைங்க, அதை எப்படி வச்சுருக்கிறோம் அப்படிங்கிறத ரொம்ப முக்கியம். ஸோ கரெக்டாக யூஸ் பண்ணுங்கள். தேவையில்லாதவங்களோட வந்து எதையுமே ஷேர் பண்ணாதீங்க. ஓடிபி எக்காரணத்துக்கு கூட ஷேர் பண்ணாதீங்க. எல்லாமே ஆன்லைன் முறையில் நூதன முறையில் திருட்டு பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ அதனால் உங்களுக்கு அந்த மாதிரி ஏதாவது வந்துச்சு அப்படின்னா பக்கத்தில் உள்ள போலீஸ் ஸ்டேஷனில் போய் உடனே கம்ப்ளைண்ட் பண்ணுங்கள். ஸோ அதுதான் நமக்கு ஒரு இப்போதைக்கு உள்ள ஒரு சேஃபான விஷயம். ஸோ இது போல் நிறையவே விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வீடியோவை மறக்காமல் வாட்ச் பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.